ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த மே மாதம் பிறந்ததுலேருந்து மே மாதம் முடிகிற வரைக்கும் கிரகநிலைகள் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மே மாதம் இதெல்லாம் நடக்கும் என்று மே மாத பலன்களானது சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி சொல்லப்பட்ட பலன்களை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு மே மாத பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு மே மாத பலன்களை ஷேர் பண்ண போகிறேன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த மே மாதம் நடந்து பலனடைங்க. ஸோ மே மாதத்தில் சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் கலந்து வரும். அதாவது தமிழ் மாதம் ரெண்டும் கலந்து வரும். அதனால் இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படும். இந்த மாதத்தில் பல திருவிழாக்களும் நடைபெறும், பல சுபமான நாட்களும் வரும். ஸோ இந்த மாதமே ரொம்பவே ஒரு சிறப்பாக இருக்கும். மே மாதம்னாவே ஒரு சிறப்பு மாதம் என்று சொல்லலாம். வெயிலுடைய தாக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு விழிப்புணர்வோடு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு மே மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பலன் கிடைக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகநிலைகள் அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, தொழில் ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் இருக்கிறாங்க, லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அப்படியே அமைஞ்சா கூட பரவாயில்ல, கிரகமாற்றங்கள் வேறு இந்த மாதம் இருக்குது. ஸோ கிரகமாற்றங்கள் எப்பப்பன்னு பார்க்கும்போது மே 1ஆம் தேதி அன்றைக்கே குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறிட்டார். அப்புறம் இதே மாதம் 7ஆம் தேதி, மே மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் தொழில்ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் 13ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் 20ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் 24ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் 31ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் தொழில்ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் வேற இந்த மாதம் இருக்குது. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சொல்லிலும் செயல்லையும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ராசியில் சனி பார்க்கறதுனால வீண் அலைச்சல் உண்டாகும். அதனால் எந்த ஒரு செயல் செய்கிறதாக இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி முடிவெடுக்காமல் எதையும் பண்ணிடாதீங்க. மீறி பண்ணிங்கன்னா வீண் அலைச்சல் மட்டும்தான் மிச்சமாகும். ஆனாலும் சுபமாக எதுவும் நடந்து முடியும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்கிறது நல்லது. ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நமக்கு எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி யோசித்து செய்கிறது பல வகையில் உங்களுக்கு நன்மை தரும். அதுக்கப்புறம் மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கும். மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலையை சமாளிப்பதற்கு யோகா போன்ற விஷயத்தை இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை ஏற்படும் போது அந்த பாதிப்பிலிருந்து உங்கள் மனதை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். ஸோ யோகா போன்ற விஷயங்களை மிதுன ராசிக்காரங்க இந்த மே மாதம் ட்ரை பண்ணுங்கள். சூழ்நிலையை புரிந்து செயல்பட பாருங்கள். நண்பர்களிடம் பழகும் போதும் சரி, பேசும்போதும் சரி கவனமாக இருங்க. கவனமாக பேசி பழகுங்க. நண்பர்கள்கிட்ட மட்டும் கிடையாது, உறவினர்கள்கிட்டையும் கவனமாக பேசி பழகுங்க. அதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு நல்லது, மே மாதத்துக்கு நல்லது. ஸோ மே மாதம் உங்களுக்கு பலன்கள்னு பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மே மாதம் உங்களுக்கு ஏற்றிறக்கமான மாதமாக தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மெயினாக ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல் செய்கிறது நமக்கு நன்மை அளிக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஆலோசனை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறீங்களோ
அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிறதாக இருந்தால் முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது ஓகேவா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க இந்த மே மாதம் முழுக்க கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கூடுதல் கவனம் செலுத்தி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா நல்லது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால் வாடிக்கையாளர்களுடைய எண்ணம் அதிகமாகிறது போல் நீங்கள் ரொம்ப சிறப்போடு செயல்படணும். அதே நேரத்தில் சரக்குகள் நீங்கள் அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். சரக்குகளை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணுங்கள். அதை அனுப்புனா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். பார்த்து சரக்குகளை அனுப்புங்க. இல்லைனா அனுப்புகிறத கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. இப்போ அனுசரித்து செல்லனா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதுக்கப்புறம் அலுவலக வேலைகளில் கூட அலைச்சல் உண்டாகும். அதனால் அலுவலக வேலைகள் செய்யும்போது அலைச்சல் உண்டாகாத மாதிரி நடந்து கொள்ளுங்க. ஸோ மீறி உண்டாகிற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் இழப்பை ஏற்படுத்தும். சக ஊழியர்களிடம் அலுவலகங்கள் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்த்துக்குங்க. உங்களோட ரகசியங்களை நீங்களே வைத்துக்கிறது தான் நல்லது. மற்றவங்க கிட்ட உங்கள் ரகசியங்களை கூறுவது அது பெரும் ஆபத்தில் முடியும். அதனால் ரகசியங்கள் கூறுவதை நிறுத்திக்குங்க. ஸோ உத்தியோகத்தில் இப்படி இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் இப்படி நடந்துக்கணும். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு நிறைய டென்ஷன்கள் உங்களுக்கு கொஞ்சம் வர மாதிரி இருக்குதுங்க. டென்ஷன்கள் நீங்கிறதுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களோடு நிறைய விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனத்தாங்கல்கள் நீங்கிறதுக்கு ஒருவருக்கொருவர் பேசுங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிள்ளைகள் கூட எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வாங்க. உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமைகள் உங்களுக்கு பெரும்பாலும் அகலும். பெண்களுக்கு கூட நண்பர்களிடம் உறவினர்களோடு கவனமாக பேசுவது இந்த மாதத்துக்கு நல்லது. வீண் மனக்கவலை ஏற்படுவது அப்போ தான் நீங்கும். புதிய செயல்கள் செய்கிறதாக இருந்தால் யோசித்து செய்யுங்க. இப்போதைக்கு நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த மாதம் புதிய காரியங்கள் எதையும் செய்யாமல் இருங்க. இது பெண்களுக்கு மெயினாக மிதுன ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலை மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். அப்படி இருந்தாலும் வர வேண்டிய பணம் வந்து சேரும். ஸோ அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்படி செயல்படுங்க. அதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து விட முடியும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். திறமையை வெளிப்படுத்தணும். ஸோ திறமையை கொண்டு வருவது உங்கள் கையில் தான் இருக்குது. கையில் இருக்கக்கூடிய திறமையை கொண்டு வாங்க. அதே மாணவர்களுக்கு பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது நல்லது. அப்போ தான் நல்ல மதிப்பெண்கள்லாம் பெற முடியும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் இந்த மே மாதம் இப்படி தாங்க இருக்க போகுது. இதில் நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். பணவரவில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக திறமையை பயன்படுத்துவீங்க. காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும். இதே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகும். பணவரவு திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கி வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்றிறக்கமாக இருக்கும். பார்த்து செயல்படுங்க. இதே புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களோட நடவடிக்கைகளில் டென்ஷன் ஏற்படும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கருத்து வேற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்க முடியும். திடீர் மன தடுமாற்றம் உண்டாகும். பெரியோர் ஆலோசனைகள் கை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படித்தீங்கன்னா வெற்றிக்கு உதவியாக இருக்கும். ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி கவனமாக இருக்கணும். ஆக மொத்தம் இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போகுது. பரிகாரமாக பெருமாளை வழிபாடு செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். தைரியம் பிறக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பரிகாரம் இதுதான். இதை ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி மிதுன ராசினா கண்டிப்பாக வந்து இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த மே மாதம் நடந்து பயனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.